இதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க சோஃபால உட்காருங்க வாங்க. இல்லப்பா இதான் நல்லா இருக்கு. ஆப்பா, இதான் நல்லா இருக்கு. வீட்டுல உட்காந்து கால் நீட்டுறோம்ல அதனால வசதியா இருக்கு. அப்பா அம்மாவை பிரிய மாட்டாங்க, அம்மா அப்பாவை பிரிய மாட்டாங்க தாத்தா. அதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஆளு என்ன? உண்மைய சொன்னேன்ப்பா, உண்மைய சொன்னேன். உண்மை. சரிம்மா சரி. அப்புறம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா உங்க அப்பா எப்படி இருக்காரு? ஆ, நல்லா இருக்காரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அண்ணா அண்ணி எங்க இருக்காங்க? நாங்க 2 பேரும் வந்துட்டோம். அவசரம் இருந்துட்டு வர வேண்டியதானே? பரவாயில்ல மாமா, இங்க போட்டது போட்டபடி இருக்குல்ல, அதான். என்னத்த போட்டபடி போயிட்ட? எங்க போன் வந்தானே உடனே கிளம்பிட்டால, அதான். சரிம்மா சரி. வரவா வந்துக்க வேண்டாம். இதோ பின்னாடி வந்துட்டு இருக்கான் தாத்தா. வந்துட்டா தாத்தா உட்காரு. சிவானி அது மேலதான் உட்காருவியா என்ன? சியாவா வந்து எங்க மாமா பக்கத்துல உட்காருவா. திறந்தேன்னு வைங்க. சரி, நான் திறக்கல. எங்கேயோ உட்காந்து போய் காலையில கூப்பிடுறீங்க. வாடா. வந்துட்டேன் மாப்பிள்ள வந்துட்டேன். உட்காருடா, உட்காரு. வடிகட் மேல உட்கார்ந்து இருக்காங்க வர சொன்ன. அவ்வளவுதான் இஷ்டப்பட்டு அங்க வந்தா அப்புறம் என்ன? எதுக்குடா இப்ப பாரு, அவளை மூஞ்ச கட்டிக்கிற உன் பக்கத்துல உட்காந்தா என்ன? யாரும் என் பக்கத்துல உட்கார தேவையில்லைன்னா தேவையில்லை அவ்வளவுதான். அண்ணி, நீங்க இப்படி வாங்க, நான் அப்படி போறேன். இப்ப எதுக்கு வந்த? நோண்டாம இருக்க முடியாது, அதான் அவரை நோண்டலான்னு வந்தேன். நீ பண்ணுமா? ஏய் ஏட்ட பிடி பிடிச்சிருக்கிற? வந்ததே அதுக்குதான், அப்புறம் என்ன? இவன் மாறிட்டாலும் அது இருக்க சந்தோஷம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்பா இவன் மாறிட்டா, பக்கத்துல உட்காரும்போது பக்கு பக்கம் நினைச்சுட்டேன். கை நான் ரூம் போறேன். ஏன்டா ஏன் அண்ணா வீட்டுக்கு வச்சுட்டு இருக்கான்? என்கிட்ட பேச வேண்டாம். வேண்டாம். கால் கிட்டதான் இருக்கு, அப்புறம் என்ன? நான் எங்க நான் ஃபுல்லா என் கால் என் பக்கத்துலதான் இருக்கு. ஒன்றும் தேவையில்லை. என் கால் கிட்டதான் வச்சிருக்கேன், அப்புறம் என்ன? ஒரு சாஞ்சு வரலான்னு வந்தேன். ரூம்ல அதை மட்டும் தானே பண்றீங்க, அப்புறம் என்ன? பேசாத இந்த வீடு பேருக்கு நான் போகக்கூடாதுன்ற. நான் போவேன். சரி சரி, ப்ளீஸ் 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 போகாம இருக்க. வர என்ன வேணா செய்யறது, அந்த கோச்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு கஷ்டமா இல்லையா, நான் ஹெல்ப் பண்றேன். இந்த பிரச்சனை எப்படியோ மூடிட்டு வந்தா நான் மாறினேன். நகர்ந்து பிரச்சனை இல்லை, உன் பக்கத்துல உட்காராம இருக்கிறது ஒரு பிரச்சனையா? இப்படி போட்டாதான் பேசல ஆரம்ப. நீங்க வேற என்ன சொல்ற? நான் நகர்ந்ததுனால இப்ப வந்து உன் பக்கத்துல உட்காரல, அதனாலதான் நான் நகர்ந்தேன். அவளை என் பக்கத்துல வர விடாம இருக்க எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், அது அக்ரிமெண்டா தான் போயிட்டு இருக்கோம், சண்டையா தான் போகும். ஒரு ஸ்டேஜ தாத்தாவே சொல்லுவார், விடுடா உட்காரட்டும், பரவாயில்லையா? அப்ப என்ன பண்ணுவ? மாமாவே சொல்லுவாரு, அப்ப என்ன பண்ணுவ? அது அவங்க எப்படியாவது பேசி உன் பக்கத்துல உட்கார வைக்கதான் பார்ப்பாங்க. அது தானே அப்படி பண்ண வேணா சொல்லி திருப்பி நான் வந்துக்கிறேன், அவ வந்து உன் பக்கத்துல உட்காரட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்படி இருக்கட்டும். கால் எடுக்க மாட்டேன். மாட்டேன், ஆனா தயவு செய்து சிக்கா பண்ணி மாட்டி விட்டுறாது. அப்புறம் நான் எடுத்துருவேன், சொல்லிட்டேன். மாட்டேன் மாட்டேன். கால் பிடிச்சிட்டு இருந்தா போதும். அப்ப நான் எடுக்க மாட்டேன். நான் நோண்டிட்டு இருந்தா பிடிச்சிடுவேன். ஏன்? காண்டாக்குதுங்களா? உங்களை வந்து ரூம்ல நோண்டுறேன், ஓகேவா? நல்லா பண்ணுவிய. உங்க முடிவை பிச்சு பிச்சு எடுக்கல. இல்ல அந்த மாதிரி குடும்பம் பண்ண வேணா ரெடியா இருக்க. இது தப்பு. நம்ம பின்னி முடிச்சிட்டியா முடியல? ஆச்சுனா அதை பின்னிட்டு இருந்தாரு. ஆமா, நாட்டை குடுமி போட்டு வச்சிருக்கேன். சும்மா நல்லாதான் இருக்கு. அது என்ன? அண்ணிய நாட்டினார சேர்ந்து என் பையனை ஓட்டிட்டு இருக்கீங்களா? என்ன இங்கதான் இருக்கு உங்க மாமியாரு. இல்லன்னா இருங்க, காஃபி போடல உட்காந்து கதை பேசிட்டு இருக்க. நான் காலையிலே போட்டு எல்லாருக்கும் குத்துட்டேன். அப்புறம் எங்க காரணியா? நான் போடும்போது நீங்க இல்ல, அதனால உங்களுக்கு வந்திருக்காது. நான் இங்க இருந்தேன், எனக்கு ஏன் தரல? அப்பா வந்துட்டாரு, அதனால அப்பா கொடுத்துட்டேன், அதனால உங்களுக்கு காஃபி இல்ல. கொஞ்சம் கூட போடுறது. இந்த வீட்டுலதான் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. நீங்க குடிப்பீங்களோ குடிக்க மாட்டீங்களோ, அவங்க வருவாங்களோ வர மாட்டாங்களோ, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேணா போட்டுக்க போறாங்கன்ட்டு நான் போடல, கணக்கா போட்டேன், அவ்வளவுதான், காலி ஆயிடுச்சு. அவளை செல்லடி இப்படிதான் பேசணும் தங்கம். இதெல்லாம் ரொம்ப ஓவர் அம்மு. இது கொடுத்த மாதிரிதான் கேட்கறேன். இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியும்ல. சரி சரி. இந்த நாட்டு எனக்கும் இந்த நாட்டு என்ன பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா அவங்களுக்கு இது தேவைதான். கணக்கு கணக்கு பார்த்தாங்கல்ல, வேணும். அப்ப மிச்சமாயிட்டும் சமைக்காம விட்டேன்னு சொன்னாங்கல்ல, வேணும்னா அவங்களே போட்டுட்டு. சரி, இப்ப போய் போடு எங்களுக்குலாம். அதனால முடியாது, எனக்கு டயர்டா இருக்கு.
அம்மாவும் சொல்லிட்டாங்க நான் இந்த வேலையும் செய்யக்கூடாது, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், என்னோட ரெஸ்ட் டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், எங்க அம்மா பேச்சு தான் நான் கேட்பேன். அக்கா பாருங்கக்கா. அம்மா நான் தான் சொன்னேன் என் பொண்ணுகிட்ட. முந்தா நேற்று டே நைட் அவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தா. நேற்று அப்பா கூட கடைக்கு வேற போயிட்டு வந்தா. ஒரே அலைச்சல் தானே, அதனால இன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது நான் தான் சொன்னேன். அவ சமைப்பான்னு தான் நான் கம்முன்னு இருக்கேன். இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அவ இன்னைக்கு ரெஸ்ட் தான் எடுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சும்மா நான் தான் உழைக்கிற வயசுனாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா, நான் அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், தப்பு இல்லை. அதனால இன்னைக்கு அவ எந்த வேலையும் செய்ய மாட்டான். காஃபி என்ன போட்டு குடிங்க. எதுவும் செய்ய மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு ஓய்வு கிடைக்குது அவ சமைக்கிறதுனால. என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? இத்தனை வருஷமா சமைக்கிற உனக்கே ஓய்வு தேவைப்படுதுன்னா அவ அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து வேலை செய்யணுமா? அவ இன்னைக்கு ஓய்வு தான் எடுப்பா, அவ செய்யக்கூடாது. நான் சொல்லிட்டேன் என் பொண்ணாண்டா அவளுக்கு செய்ய மாட்டான். உங்க வேலை தானே ஆமா, ஏன் வரும் இப்போ என்னங்க குச்சி. ரெஸ்ட் எடுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு எல்லாருக்கும் நான் தான் சமைக்கணுமா? எங்க யாருக்கும் வேண்டாம். அக்கா சொல்றீங்க சமைக்கல, நீங்க சாப்பிட்டீங்க, நீங்களும் சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. சரி பசங்களையும் கேட்டேன், வெளியே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க ஆர்டர் போட்டோம். ஆர்டர் எங்க போட்டீங்க? ஹோட்டல்ல தான், என்னென்ன வேணுமோ போட்டாச்சு. அப்ப எங்களுக்கும் சேர்த்து போட்டிருக்க வேண்டியதானே? நீங்க வருவீங்கன்னு தெரியாது அண்ணி, அதனால உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் போடல. தேவிக்கு வெளி சாப்பாடு பிடிக்குமோ பிடிக்காதோ, அதுவே அதுக்கு சமைச்சு கூட சாப்பிட்டுக்கோம்ல. அதனால உங்க 3 பேருக்கு மட்டும் போடல, மீதி எல்லாருக்கும் போட்டாச்சு அண்ணி. சூப்பர் மணி, வேற லெவல் தான். ஆமா ஜானு, இங்க என்னதான் நடக்குது? உங்க பொண்ணு பழி வாங்குறவங்க எல்லாம் திருப்பி ரிவெஞ்ச் டாஸ்க் நடக்குது. உங்க மாப்பிள்ளையும் உங்க பிள்ளையும் சொல்லி நடக்குது. ஓ, அவனுங்க பிளானா? நடத்து. என்னடாச்சு ஒன்றும் புரியலையே. எல்லாம் உங்க பேரங்க வேலை, அம்மா பேரங்க வேலை, அதான் நடக்குது. சரி நடக்கட்டும். சரி பரவாயில்ல, எங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்க. அச்சச்சோ முடியாதே, நாங்க சொல்லி அது காசு கட்டிட்டோமே. அது தனியா ஆர்டர்ல வரும். உங்களுக்கு வேணா நீங்க தனியா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏங்க எங்க 3 பேருக்கும் சொல்லுங்க. அதான் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்ல, அதில் ஆர்டர் போட்டு காசு பே பண்ணுங்க, வீட்டுக்கு தானே வரும். என்னன்னா நாங்க அப்புறம் காசு கொடுக்கணுமா? இனிமேல் அப்படிதான், என் பொண்ணு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. வீடுன்றதுக்காக எடுத்துக்கலாம் வரக்கூடாது, ₹1 நல்லா பே பண்ணணும், கடை காசு தனியாக இருக்கணும், அதுக்கு தனியாக தானே வாங்குறீங்க, அதுக்கான ப்ராஃபிட் தனியாக வரணும்னு சொல்லிட்டா. ஏன்னா இப்போ பார்ட்னர்ஸ்லாம் வந்துட்டீங்க, பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதனால பிஸ்னஸாக பாருங்கன்னு சொல்லிட்டா. அவங்க ஆர்டர் போட்டுருக்கு, அவங்க பே பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆப்பில் போய் ஆர்டர் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ பே பண்ணிக்கோங்க. இல்லை எங்கள் ஹோட்டல் வேணாலும் வேறு எந்த ஹோட்டல் வேணுமோ பண்ணிக்கோங்கம்மா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இவங்களுக்குலாம் இதுதான் தேவை. புச்சி என்னை பேச வச்சு என்னை செய்ய வச்சு நீ ரொம்ப வேலை பார்க்குற. ஏய், உங்க அப்பா கிட்ட அது நீ தானே சொன்ன? ஆமாம், அது நான் அப்போ சொன்னேன். பிஸ்னஸை வச்சுக்கோங்கப்பா, பார்ட்னர்ஸ்னு வந்துட்டீங்க, ஃபேமிலி வேறு, பிஸ்னஸ் வேறு, எல்லாரும் காசு போட்டிருக்காங்க, நான் அப்போ சொன்னேன். அதான் அவர் அப்ளை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். சரி டேய் எங்களுக்கு ஏதாவது ஆர்டர் போடுறா. என் ஃபோன்லாம் எடுத்துட்டு வரல, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே போட்டுக்கோங்க, பே பண்ணிக்கோங்க. டேய் ஒரு அம்மாக்கு ஆர்டர் போட்டு பே பண்ண மாட்டியாடா? சரி, உங்களுக்கு மட்டும் தானே? எனக்கும் சிவாக்கும்டா. என் ஃபோன் என்கிட்ட இல்லை. ஏன் புச்சி, ஏன் சாப்பாடு தானே போட்டு விடுங்களேன். கண்டவளுக்குலாம் என்னால் போட முடியாது. அம்மே என்ன ஒன்று எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணுமா? இல்லை நான் ஒன்றும் சொல்ல. சரி இந்த ஒரு வாட்டி நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நேரில் வரவங்க கையில் காசை கொடுத்துருங்க. என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? கரெக்ட் தான். இப்போ லாபம் வராமல் எனக்கு நஷ்டத்தை கட்டு, நீ ஒத்துப்பியா? நஷ்டமாயிடுச்சு சொன்னால் ஒத்துப்பியா? அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? நீங்கள் தான் கடையிலேருந்து அதிகமாக ஆர்டர் பண்ணி தின்றீங்க, இஷ்டத்துக்கு அதை ஆர்டர் போட்டு அவங்க எடுத்துன்னு வந்து தரானுங்க. இதெல்லாம் நடக்கலன்னு எனக்கு தெரியுமா என்ன? இல்லை உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கணக்கு எழுதணும்ல, இந்த வீட்டுக்கு எத்தனை வருதுன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் காசு கொடுத்தா தான் வரும். வீட்டுக்கு வந்துட்டு காசை கொடுக்கலன்னா எடுத்துகிட்டு வந்து நேர்ந்துருவாங்க, நாங்கள் சொல்லிட்டோம். இல்லைன்னா அதெல்லாம் என் அக்கௌண்ட்டில் தான் எழுத சொல்வேன், அப்புறம் எனக்கு நஷ்ட கணக்கு தான் வரும். பரவாயில்லையா? இல்லைங்க இனிமேல் காசு கொடுத்தே வாங்குறோம். என்ன வேணும் மெசேஜ் அனுப்புங்க, நான் அனுப்பி விட்றேன், வரும், காசை கொடுங்க. சரிங்கண்ணா கொடுத்துட்றோம். ஆமா திவ்யா என்ன புதுசா பொம்மை வச்சிட்டு இருக்க? ஏன் நான் எப்பவுமே பொம்மை வச்சுட்டு இருப்பேன், என்ன புதுசாக கேட்குறேன்? இல்ல இந்த பொம்மை புதுசா இருக்கேன்னு கேட்டேன். வாங்கினேன். இப்போ என்ன? எப்ப வாங்கின? எங்க வாங்கின? யார் வாங்கி கொடுத்தா? அதுக்கெல்லாம் நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும், எனக்கு தெரியல. இது என் பொம்மை, நீ வாங்குற எல்லாத்தையும் என்கிட்ட கணக்கு சொல்றியா? எப்படி செலவு பண்ணுற, யார் காசு கொடுக்குற, அதெல்லாம் சொல்றியா என்ன? இல்லை நான் உன அதெல்லாம் கேட்குறேன், யார் வீட்டு காசில் பண்ணுற, யார் வீட்டு காசில் வாங்குறேன்னு. இல்லைல்ல, இது என் பர்சனலை யாரும் கேட்க தேவையில்லை. அவ என்ன கேட்டுட்டா? பர்சனல்னால் என் பர்சனல் தான், அது யாரும் தலையிடக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. ஏய் என்ன? என் பொண்ணு கரெக்டாக தான் சொல்கிறா. இப்போ என்ன, அவளுக்கு யார் வேணா கொடுத்துருப்பாங்க, அவள் வாங்கியிருப்பா. அவள் சம்பாதிக்கிறா, அவள் வாங்குற வெட்டியா இல்லை. அவள் நான் ஒன்றும் சொல்லலப்பா, ஒன்றும் சொல்லலை. நீங்களாச்சு உங்க குடும்பமாச்சு. இஷ்டம் இருந்தால் அமைதியாக இல்லை கிளம்பி போயிட்டே இருக்கணும், யாரையும் ஒருக்கும் சொல்லலை. இல்லைங்க மாப்பிள்ள, அதுக்காக தெரிஞ்சது தானே. ஆமாம் தாத்தா, உங்களை ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னடி கேடு? உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடுது? மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா? இல்லை நேற்று நீங்கள் வந்ததுலேருந்தே நீங்களாக இல்லை, நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்க.
நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி, ஏதோ ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்ன கதை? ஏதாவது பிரச்சனையா? ஏய் தாத்தா ஜாலியாக தான் தெரியும் அப்படி கேட்குறேன். தாத்தா என் கூட இருக்கும்போது எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியும். நேத்தி என் தாத்தாவா இல்லை, அதனால தான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன தாத்தா சொல்லுங்க, இங்கே உங்கள் ஃபேமிலி தானே இருக்கு, அப்புறம் என்ன? இது வரைக்கும் இவங்க இல்லாமல் இருந்தானுங்க, இந்த வருஷம் இவங்க வந்துட்டானுங்க. அதுக்கு நீங்கள் சந்தோஷம் தானே படணும். இந்த வருஷமாவது மொத்த குடும்பமாக கொண்டாடலான்னு பார்த்தேன். ஆனால் உன்னோட அந்த 2 மாமாங்களும் வரல சொல்லிட்டானுங்களே. ஏன், என்னவா? ஏதோ வேலை இருக்கான், மீட்டிங் இருக்கான், 5 நாள் லீவ் போட முடியாதான். சரிடா 2 நாள் போடுங்கன்னு பார்க்குறோம் நாங்கள், ஆனால் வரமாட்டானுங்கன்னு உறுதியாக தெரியுது. அதுதான் உங்களுக்கு கவலை. ஆமாம், வயசாகிட்டே போகுது. எப்போ காது கேட்கும், எப்போ கண்ணு போவோம், எதுவும் தெரியாதுல்ல. எது இழக்குமோ, எது ஆகுமோ, யாருக்கு என்ன தெரியும். ஒரு வாட்டியாவது குடும்பத்தோட இருக்கலாம்னு பார்க்குறேன், எங்கே முடியுது. என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படிலாம் பேசுறீங்க? அப்பா ஏன்பா? நம்ம கவலைப்படாதீங்க. நான் நிஜமான உண்மையை சொன்னேன், நீங்க யாருக்கு பதறீங்க? ஒன்றும் இல்லை. 3 வருஷம் இங்கே வெளிநாட்டில் இருந்தாங்க, உங்களால் வர முடியல. அவங்க உள்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க வீடியோ காலில் மட்டும்தான் பேசுகிறாங்க. பாசம் இருக்கிறதுனால தானே பேசுறாங்க. பாசம் இல்லைன்னா பேசாம விட்டுருவாங்கல்ல. பாசம் இல்லைன்னு சொல்லி யாரும் வரணும், அதெல்லாம் தோண மாட்டேங்கல்ல. இந்த வருஷமாவது மொத்த குடும்பமும் இருக்கும்னு நினைச்சேன். புதுசாக பேத்தி வந்திருக்கா, மருமகளா. அவங்க அப்பா அம்மாலாம் வராங்க, எல்லாம் இருக்காங்க. அப்புறம் வருத்தமா இருக்காதா? அவங்களும் 5 நாள் திருவிழாக்கு இருக்கிறாங்க. ஆமா, இப்போ உங்க 2 பசங்க வந்தா நீங்க சந்தோஷமாயிடுவீங்க. ரொம்ப நிம்மதியாயிடுவேன். உங்க ஆயா ரொம்ப சந்தோஷப்படுவான். அவ்வளவுதானே, வர வைக்கலாம். பேசிட்டேன்டா, அதெல்லாம் சான்ஸே இல்லை. வருவாங்க மாமா, கொஞ்சம் டைம் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். இது பண்ண போகிறேன். கொஞ்சம் யோசிக்கதான் விடுங்களேன். சரி யோசி. எங்கப்பா என் பொண்ணு ஏதாவது சொல்வா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு வர வச்சிருவா, நீங்க கவலைப்படாதீங்க. என் பேத்தி மற்ற விஷயத்துல அப்படித்தான் செஞ்சிருவாதான். ஆனா இது அப்படி இல்லையம்மா. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பேசுறேன்ப்பா. இப்ப இவங்க வரலன்றதான் ஒரு குறை. ஆல்ரெடி இருக்கு அடுப்பு. எங்க அம்மா இவன் போறான், நீ போனோம் நீ போனோம் அந்த கிராமத்துக்கு பேர் பேத்திட்டு இருக்காங்க. அது ஒரு கிராமம் வேற. ட்ரெடிஷனல் ட்ரெஸ் அது எதுவும் வாங்குவாங்க. இப்ப இருந்தா நான் தீர மாதிரி இருக்க போறேன், அது வேற விஷயம். இருந்தாலும் அது ஒரு ஊடா கடுப்பா இருக்கு. என்ன இருக்கு அந்த ஊர்ல? இது எப்படி உங்களை வர வைப்பான்? என்ன பண்ணுவான்? நம்ம சொன்னா அவங்க வந்துருவாங்களா? இது சரியா வருமா, அது சரியா வருமா, இதுதான் சரியா வரும், புரியலையே. இல்ல, இதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா விட்டுட்டு என்ன பிரச்சனை பண்ணும் தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்குப்பா. சரி சொல்லி பார்ப்போம், பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம். தாத்தா, ஒரு 2 பையன்களையும் வர வைக்க ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு எனக்கு சில பேரோட உதவி தேவைப்படுது. உதவி சொல்லி நான் கேட்குறவங்களுக்கு செய்ய சொல்லு. எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கவங்களோட உதவிதான். வீட்டில் தானடா, யாருன்னு என்ன சொல்லும் சொல்லு, அப்படியே செய்கிறோம். மாமா, நிஜமாவே நீங்க தான் ஃபர்ஸ்ட் உதவி பண்ணணும். என்னடா சொல்ற, சொல்லி நான் பண்றேன். நான் அப்படி கேட்கறேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுடுறேன்னு. நான் ஏன்டா நினைக்க போறேன், என்ன விஷயம் சொல்லு. இல்ல, எப்பவுமே நம்ம வீட்டு சார்பா கோயில்ல நீங்க தானே முதல் மரியாதை வாங்குவீங்க. அதை இந்த வாட்டி நீங்க இந்திரா மாமாக்கு விட்டு தரணும். ஏன் அப்படி சொல்ற? அதான் நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே கேட்கறேன்னு தானே சொன்னேன். என் பிள்ளைங்க வரணும்னா சில விஷயம் பண்ணாதான் வருவாங்க. அதுக்கு நான் பெரிய பொண்ணு மரியாதை கேட்குறேன். தாத்தா, நீ சொன்னீங்கன்னு தான் மாமா அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. மற்றபடி மாமாக்கு இஷ்டமே கிடையாது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுதான், என்னால முடியலன்னு நீ முடியலன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. சரியா? ஒருவேளை அவங்க வருஷம் வருஷம் வர மாதிரி இருந்தா மாமா அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாரு. இல்ல அத்தா இங்க இருந்தா அத்தானுக்கு தான் மாமா கொடுத்துருப்பாரு. மாமா அது விருப்பம் இல்லாம தான் வாங்கிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும். அதனாலதான் நான் கேக்குறேன். புருஷன் விட்டுட்டாங்க, எனக்கு புரியலையே. அமைதியா இரு, அவன் என்ன சொல்றான்னு கேளு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. இது என்னடா சொல்ற? அப்பா திவ்யமா சொல்றது கரெக்ட் தான், எனக்கு இதுல துணி கூட விருப்பம் இல்லதான். நீங்க முடியலன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த விருப்பம் ஒரு விஷயம் செய்யறதும் தப்பு தானேப்பா, அப்படிதான் இது நடந்துட்டு இருக்கு. இவன் இருந்திருந்தாலும் சரி, எனக்கு அத்தி இவன் கொடுத்துருப்பேன். இல்ல அவங்க வருஷம் வருஷம் ஒழுங்கா வர மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது எதுவுமே இல்லைன்றதுனால மட்டும்தான்ப்பா வாங்கிட்டு இருந்தேன். என்ன எனக்கு புரியல. சரி, இதை விட்டு கொடுத்தா எனக்கு புரியல.
அப்பா ஊர்ல இது மாதிரி மரியாதை கிடைக்குது, அவரை முன்னிலை நடக்குது அப்படின்னா அவருக்கு அந்த புகழ் ரொம்ப பிடிக்கும். புரியுதா? அப்போ அவர் வருவாரு. நீங்க இது மாதிரி அவன் போதும் என்னால முடியல சொல்லிட்டான், உன்னை இந்த வாட்டி வாங்கிக்க சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, இப்ப நீ வரியா இல்ல சின்னவனுக்கு கொடுத்துருவா அப்படின்னு மட்டும் கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவர் வருவாரு. இது இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்துடும். இன்னைக்கே ஃபோன் பண்ணி பேசுங்க, வரலைன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். அம்மா எனக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் வரமாட்டான்டா. டாடி ட்ரை பண்ணாம சொல்லாதீங்க. எவ்வளவு வாட்டி நோ வாங்கிட்டீங்களா? சரி நோ வரட்டுமே, இப்ப ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஆனா நோ வராது, நான் சொல்றேன் எஸ் தான் வரும். சரி அவ்வளவுதானே, பேசிடுவோம். அப்புறம் டாடி நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னடா சொல்லு. நீங்களுமே நீங்க நம்ம ஃபேமிலி சர்வா வாங்குற அந்த முதல் மரியாதையை வாங்காம விட்டுறீங்களா? ஏய், ஏன் புருஷன் வாங்காம போனோம் எதுக்கு? சித்தப்பாவோட வயசு கம்மி நிறைய மாமாக்கு. அவரு கிடைக்கும் போது அவரோட பெரியவரா இருக்கு. அவர் ஏதோ நினைக்க மாட்டாரு. மத்தவங்க ஏதோ சொல்லி கொடுத்து இல்ல அவருக்குள்ள ஏதோ பிரச்சனை, தேவையில்லாத யோசனை, அந்த மாதிரி எதுவும் ஃபேமிலியில டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். டாடி ஒரு வாட்டி விட்டு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஓ, சித்தப்பாக்காக சொன்னீங்க. சரி சரி. அவ்வளவுதானடா, என் மச்சானே வாங்கிக்கல, அவ்வளவுதான். அவ்வளவுதான் நானும் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் வாங்கிக்கிட்டேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படி சொல்ற? அதான் சித்தப்பா தப்பா நினைப்பாருன்னு நான் சொல்லல. ஆனா வேற யாராவது சொல்லி கொடுத்து மனுஷன் மனசு தத்தா எப்படி வேணா மாறலாம்ல, வேண்டாம். அவருக்குள்ள ஒரு தேவையில்லாத தப்பான விதைய விதைக்க வேண்டாம். விதைக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க தத்தா, புரிஞ்சுக்கோங்க. அங்க ஏதாவது பிரச்சனை வராதா, குட்டி கழகம் வராதா, ஏதாவது பண்ண முடியாதான்னு பாக்குறவங்க நிறைய பேர் கழுகு மாதிரி நம்ம ஃபேமிலிலே இருப்பாங்க. அப்புறம் என்ன? நான் சரிதான். ஆமா, பரவாயில்ல. இதுவும் அப்படிதான். மாப்பிள்ளை உங்களுக்கு எந்த வருத்தமும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. என் பிசினஸே என் தம்பிக்கிட்ட கொடுக்கும்போது இதுதானே, தாராளமா கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொட்டாட்டி எப்படி எல்லாரும் சமாளம் வந்துடும். அவன் கல்யாணத்துக்கு மட்டும் ஆட்டி வாங்கிட்டாரு. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க என்ன பிரச்சனை போகுது, உனக்கு என்னடா கேட்டு? எனக்கு ஏன் கவலை மிச்சம் இல்லை அவங்க. ஆனா ஒரு டவுட், சின்ன ஒரு வருவாரா? இவனுக்கு வர வச்சுட்டு சரி நம்பர் வருவான்ட்டு அதே நம்பிக்கை நான் சொல்றேன். சரி இவன் வருவான். சின்னவன் அது ரொம்ப ஈஸி தாத்தா. நரேன் மாமா வர வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஜிஜிபியான விஷயம். எனக்கு புரியல, எந்த தைரியம் சொல்றேன். எல்லாம் என் அண்ணாவும் அத்தானும் இருக்கிற தைரியத்துலதான். நாங்க என்ன பண்ணணும்? ஏடி கொண்டாட்டி செய்யணும் சொல்லி செய்யறேன். அவங்க என்னடி பண்ணணும் எனக்கு புரியல. அவங்க பண்ணா என்னடி வரும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இருந்தாலும் உங்க சின்ன பையனுக்கு கொஞ்சம் தற்பெருமை ஜாஸ்தி என்ன? என்னடி என் பையனை விட்டுற? நான் என்னென்ன ரொம்ப கொழுப்பா உனக்கு கொழுப்பாட்டு கேட்கிறேன். நான் உண்மைய சொன்னேன் தாத்தா, உண்மைய சொன்னேன். அவரை டிபெண்ட் பண்ணியும் இல்ல இவராலதான் முடியும், இவரோட ஹெல்ப் தான் வேணும் அப்படி நம்ம உதவின்னு போய் உன் பிள்ளைகிட்ட நின்னோன்னு வச்சுக்கோயேன், அதுவும் அவர் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு தான் அப்படின்னு வேற எக்ஸ்ட்ராவா பிட்டு போட்டோன்னு வச்சுக்கேன், உன் புள்ள ஈஸியா ஏமாந்துருவாரு. அதனாலதான் சொன்னேன். நாங்க என்ன பண்ணணும் இப்போ? ஒன்றும் இல்லை, இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்கு, உங்க ஒப்பீனியன் வேணும் மாமா, ஐ மீன் வேணும் சித்தப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப திருவிழாக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கலாம். இடம்லாம் பார்த்து வச்சிருக்கேன், அது பாருங்க, பிளான்லாம் இருக்கு. அதெல்லாம் கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது பண்ணுங்க. எப்படியோ நீங்க 2 பேரும் ஒரு பேச்சு கேட்க போறது இல்ல, இப்படி கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்டீங்கன்னா அவரை நம்பி அவரால ஒரு காரியம் ஆகுது, அதுவும் அவர் அறிவை நம்பி அவர் டேலண்ட்டை நம்பி கேக்குறீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. திருவிழால பேசிக்கலாம்னா அவர் 5 நாள் 20 நாளுக்கு முன்னாடியே வருவாரு. என் பையன் ஓட்டுற மாதிரி இருக்கு. நிஜமா இது நடக்கும்ல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன் தாத்தா ட்ரை பண்ணாமலே இல்ல இல்லன்னு சொல்ற? ட்ரை தான் பண்ணி பாரு. இப்ப இந்த ட்ரை பண்ணதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன, பண்ணிதான் பாரு. சீரியஸ்லி சொன்ன வருவாரா? அவ்வளவுதானே, இன்னைக்கே நான் பேசுறேன். ஓகே, நாங்க பேசிடுறோம். ஒரு கதைன்னு இதுக்கு ஒரு இது வேற.
இதெல்லாம் எதுவும் நடக்க போகுது இல்லை. போய் எல்லாம் அவங்க வேலையை பாருங்க. எதுக்கு தண்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்த கதையை? சரிம்மா, நீ சொல்லிட்டல, நான் இப்ப என் பிள்ளைகிட்ட பேசிடுறேன். அதே மாதிரி நீங்களும் பேசிடுங்களா, பார்க்கலாம். நாங்களும் பேசுகிறோம் தாத்தா. மதியம் சாப்பிட்டு பேசிட்டு வரேன். சாயந்தரமா என்ன வச்சு சொல்கிறேன் தாத்தா. நானும் போய் பேசிட்டு சாயந்தரம் சொல்றேன்டா. இப்பவே பேசிட்டு அப்புறம் காலையில கஷ்டமாயிடும். சரி தாத்தா, சரி. நான் ஐடியா கொடுத்துருக்கேன்ல. உன் பிள்ளைங்க வந்துட்டா எனக்கு என்ன தருவ? என்ன வேணும்னு கேளு. இந்த உலகத்துல அது எங்க இருந்தாலும் எங்கவா இருந்தாலும் நான் வாங்கி தரேன். நீ கேட்கறது உனக்கு கிடைக்கும்டி. நிஜமா? நிஜமாலும் உன் தாத்தாவோட வாக்கு. அப்ப சரி. எங்க சும்மா ஃபிளைட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? என்னங்க பிரச்சனை? போகலாம் என்னது? போகலாம். முன்னாடி இருந்தோம்னா போகலாமா? என் தள்ளி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆள் உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னும் எடுத்த நான் இல்லை. அப்புறம் என்ன நீ வேணும் என்கிட்ட நீங்க? மதியானத்துக்கு போவா. இல்ல, யாருங்க நீங்க இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு போறீங்களா? அப்பதான் உங்களை இப்போ நீ வரியா இல்லை உன்னை தூக்கிட்டு போவா? தயவு செஞ்சு 10 கடி கூட கடிச்சுக்கோங்க. சீரியஸ்லி சொல்றேன். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அப்பனா கடிச்சிக்கலாம். நம்ம ரூம்ல சரி ரூம்ல தான் கடிச்சிக்கலாமா? கடிச்சுக்கோப்பா. அப்பனா என்ன வேணா பண்ணலாம். புரியல. பர்மிஷன் கொடுத்த வரைக்கும் தான். சரிப்பா, இப்ப அமைதியா இருக்கீங்க. அங்க பாருங்க, உங்க அம்மாவும் அவங்களும் என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன மாத்தி மாத்தி பார்ப்பாங்க. அப்புறம் நான் போய் பேசுறேன்னு தெரிஞ்சிடும். அமைதியா இருங்க. யாரு? உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயத்துக்கு ஓகே சொல்லி தண்ணிட்டேன். சரிம்மா. இன்னும் என் தலையில விடாம இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, நீ ஃபர்ஸ்ட் பின்னல் போட்ட, அப்புறம் 4 கால் பின்னல் ஃப்ரெஞ்ச் ஃபிளாக், அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க. நீ ஃப்ரிட்ஜில் பூ இருந்தது கொஞ்சம் வச்சு விட்டுருமா? ஒரு முடி வச்சு பின்னவா? தலையை விட்டேன்னு வையன், திரும்பி ஒரே குத்து குத்திடுவோம் மூஞ்சில. அப்ப பாருங்கப்பா, என் மூஞ்சிலேயே குத்து வரான்ப்பா. முடிச்சிட்டா, சோழியே முடிச்சிட்டா. ஏய் என்னடா? என்னென்ன? என் பொண்ணு மொட்டை அடிச்சு விட்டாலும் வாங்கிக்கோ, அவ்வளவுதான். எனக்கு புரியல. என்ன புரியல உனக்கு? பொண்ணு ஆசைப்பட்டா என் புள்ள மொட்டை அடிச்சுக்கணும். என் பொண்ணு ஆசைப்பட்டா அடிச்சுதான் ஆகணும், அவ்வளவுதான். அடிச்சுக்கோடா. அம்மா நீ என்னம்மா? தானடா, அடிச்சுக்கோடா. அதுல என்ன இருக்கு? தேவையா தம்பி உனக்கு இது? அதுக்குதான் பெரியவங்க பேச்சை கேட்கணும்ன்றது. இனிமேல் வெளியே வரும்போது பெரியவங்களோட வா, புரியுதா? ஆருப்பா தலையை தட்டி என்ன சொல்றான்ட்டு? அதான் சொல்றா, ஒன்னும் இல்ல. என்ன இந்த வீட்டுல எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா, அப்பா அம்மா சப்போர்ட்டும் இல்ல, தங்கச்சி சப்போர்ட்டும் இல்ல, பொண்டாட்டின்னு ஒன்று கூட்டு வந்திருக்கேன், அது சப்போர்ட் கூட எனக்கு இல்ல. சப்போர்ட் எப்பவுமே நாத்துக்கு தான். பாத்தீங்களா? நான் சொல்றேன் டாடி, சொல்றேன். இது சரியில்லை டாடி, சரியே இல்லை. ஏன்டா ஐயா? இல்ல டாடி, நான் நினைச்ச மாமியாரு நாத்தனாரு என் பொண்டாட்டி அப்படின்ட்டு நல்லா கும்மி போட்டு அடிச்சுப்பாங்க, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சா இதுங்க மூணும் ஒன்னா சேர்ந்து என்னதான் அடிப்பாங்க போல டாடி. நீ கூட பழகிக்கோ, அடியே பழகிக்கோ. டாடி என் பொண்டாட்டிக்கு அடிக்க சொல்லி தரா டாடி, அடிச்சு வளங்கன்னு சொல்றா, தெரிஞ்சுக்கோங்க. ஏம்மா ஏன் ஏன் உங்க அண்ணன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? இப்ப ரொம்ப வாயாயிடுச்சு. அதுதான் சொன்னேன், பொண்டாட்டியே லட்சணமா அடிச்சு வளங்க புருஷனன்னு. அப்ப என் பொண்ணு புருஷனை அடிச்சு வளர்க்கும். ஏன் பையன்? அதெல்லாம் உங்க பொண்ணு வெளுக்குவா, கவலையே படாதீங்க. உங்க மாப்பிள்ள தனக்கு உங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரிதான் வெளுப்பா. ஏச்சே